ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் ஒரே ஐயா, எனக்காக யாராவது ஆங்கில பைபிள் வாசிக்கிற ஆண்டவர் பிள்ளைங்க மைக்ல வாசிக்கிற இருக்கா சிஸ்டர்? என்ன வெர்ஷன்? NKJV-யா KJV-யா NIV-யா? அதை சீக்கிரமா தூக்கி ஓரமா மூட்டை கட்டிட்டு NKJV KJV-க்கு வாங்க, சரிங்களா? மொபைல்ல இருந்தாலும் NKJV-யோ இல்ல KJV-யோ எடுத்துக்கோங்க. 1 Kings chapter 11 1 2 3 verses. ஐயா வாசிங்க ஐயா தமிழ்ல முதல்ல. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல், பார்வோனுடைய குமாரத்திய லவ் பண்ணது மட்டுமல்லாம மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். இருங்கய்யா, இங்கிலீஷ் பைபிள் NKJV இல்ல KJV மொபைல்ல எடுத்துக்கொண்டவங்க, ஆமா எனக்காக இங்கிலீஷ்ல வாசிக்கிறவங்க மைக்ல வாசிங்க, கொஞ்சம் நிறுத்தி நிதானமா. But King Solomon loved அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க யங்ஸ்டர்ஸ். எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, நேசித்ததும் அல்லாமல்ன்றதுக்கு பக்கத்துல அண்டர்லைன் போட்டு லவ்னு எழுதுங்க. லவ்டு. என்ன பண்ணாங்க சிஸ்டர்? பேசுங்க தம்பி, பேசுங்க. என்ன பண்ணாராம்? லவ் பண்ணாராம். யாரு? கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டினவர், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட, கர்த்தரால் கிஃப்டாய் கொடுக்கப்பட்ட மகனாகிய சாலமோன். கண்ணன கவனி, அண்ணனை கவனி. எல்லா பிள்ளைங்களும் வாலிபர்களும் விசேஷமாய் கவனிக்கணும், பெற்றோர்களும் கவனிக்கணும். கிங் சாலமன் என்ன பண்ணாராம்? இல்ல கவனிங்க, என்ன பண்ணாருன்னு எழுதப்பட்டிருக்கு. சத்தமா சொல்லுங்க, சத்தமா வாய் திறந்து சொல்லுங்க. லவ் பண்ணாரு. வாசிங்க. பட் கிங் சாலமன் loved many stage women together with the daughter of Pharaoh, women of the Moabites, Ammonites, Edomites, Sidonians, and Hittites, of the nation concerning which the Lord said unto the children of Israel, you shall not go into them, neither shall they come in unto you, for surely they will turn away your heart after their gods. Solomon clave unto these in love. அந்த clave these in love னு இருந்ததுல, அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆசை வைத்தான். பைபிள் எடுத்துட்டு வந்தீங்களா? எடுத்துட்டு வரணும் பைபிள், சரியா? God bless you. ஆசை வைக்கிறதும் நேசிக்கிறதும் எல்லாத்துக்கும் கர்த்தர் சொல்லுகிற, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிற, கொஞ்சம் என்னோட லோ மட்டும் குறைச்சிக்கலாமா ஐயா? லோ மட்டும். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுன்னா லவ்னு சொல்லுது. என்னன்னு சொல்லுது? சத்தமா சொல்லுங்க. அதுல கிளேவ்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆசை வைத்தான். 2வது வசனத்தை இப்ப தமிழ்ல வாசிங்க ஐயா. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அதாவது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ அவங்களையோ அவங்க உன்னையோ கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். இது உபாகமத்திலே இருக்கு, பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து, சாலமோன் ராஜா அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமா இருந்தான். 3ஆம் வசனத்தை வாசிங்க ஐயா. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மறுமனையாட்டிகள். அவருக்கு இல்லையா மனையாட்டிகளோ 700 ராஜா வீட்டு பெண்கள், 700 வைஃப்ஸும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். 300 கன்குபைன்ஸும் இருந்தாங்க. அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். Those 1000 women turned away the King Solomon's heart. என்ன கவனிங்க, நிமிர்ந்து பாருங்க. என்ன பிரிஸ்டி பிரதர்? வாலிபர் கூட்டத்துக்கு சரியான வார்த்தையை தான் கொண்டு வந்திருக்கிறீங்க. லவ் பண்ணலாமா கூடாதா? லவ் மேரேஜ், வெளியே இருக்கிற வேற பெண்ணோ வேற ஒரு ஆணை தானே லவ் பண்ணக்கூடாது. சர்ச்சில் இருக்கிறவங்கள நான் லவ் பண்ணலாமா கூடாதா? சர்ச்சில் வர்ற அந்த பிரதர் ரொம்ப ஆக்டிவான பிரதர் ஆச்சு, கீபோர்டு ரொம்ப சூப்பரா வாசிப்பார் ஆச்சு. கோச்சிக்காதீங்க பிரதர், பொதுவா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ட்ரம் பேட் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா, சும்மா ஒரு ரோல் கொடுத்து எடுத்தாருன்னா அப்படியே கும்முன்னு இருக்குமே பேசு. அவர் நல்லா வாசிக்கிறாரு.
அந்த சிஸ்டர் முழங்கால நின்னாங்கன்னா ஒரு மணி நேரம் அந்த வாலிப மகன் முழங்கால விட்டே இறங்க மாட்டா. பாஸ்டர், நீங்க ஏன் இந்த பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்க கூடாதுன்னு பலதரப்பட்ட கேள்வியோடு வந்திருக்கிற எங்க அம்மாமாருங்களுக்கும் ஐயாமாருங்களுக்கும் இன்னைக்கு கர்த்தர் பேசுவா. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ரொம்ப சிம்பிளா எளிமையா சொல்றேன், என்ன கவனிங்களேன். சாலமோன் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில செய்த மகா பெரிய தவறு, நல்லா கவனிங்க. கர்த்தரை சொப்பனத்துல தரிசனத்துல சந்திச்ச ஒரு மனுஷன், கர்த்தருடைய திட்டம், மகா பெரிய திட்டம், தேவ ஆலயத்தை கட்டணும்னு கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவராகிய தாவீது ராஜாவை கொண்டு கூட ஆலயத்தை கட்ட ஆண்டவர் விரும்பல. அதுக்கு பதிலாக உன் குமாரன், உன் மகன் இந்த ஆலயத்தை கட்டுவான்னு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார் ஆண்டவர். இன்னும் சாலமோன் ராஜாவுக்கு மகா பெரிய விஸ்டம், ஞானத்தை கொடுத்தார். அவருக்கு முன்னாடியும் சரி, அவருக்கு பின்னாடியும் சரி, அவருக்கு நிகர் யாருமே, சொல்லுங்க, யாருமே கிடையாது. 1000 பலிகளை, சர்வாங்க தகனங்களை கர்த்தருக்காக செலுத்தின, கர்த்தருடைய இருதயத்தின் பிரியமா இருந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் பலி செலுத்தின போது தேவனுடைய மேகம் புகையாய் ஆலயத்தை நிரப்பி, அந்த இடத்துல ஆசாரியர்கள், அழைக்கப்பட்ட ஆசாரியர்கள் கூட நின்று ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு தேவ மகிமையை இறக்கின. நான் தவறா சொன்னா கர்த்தர் என்ன மன்னிக்கணும். தேவ மகிமை இறங்கி வந்தது. அப்படிப்பட்ட மகிமை இறங்குகிறதற்கு ஏதுவாக தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றின ஒரு மனுஷன், மகா பெரிய ஞானி, ஜனங்களை வழி நடத்துகிறதற்கு ஞானத்தை கேட்டுக்கொண்டு பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் விழுந்து போன இடம் கண்களின் இச்சையில, மாம்சத்தின் இச்சையில, ஜீவனத்தின் பெருமையில. ஆமே. நீங்க சாலமோன் ராஜாவை குறிச்சு வாசிச்சு பாருங்க. சாலமோன் ராஜா 700 மனையாட்டிகள், மனைவிகளை கட்டினது, 300 கன்குபைன்ஸ், மறுமனையாட்டிகளை வைத்துக் கொண்டது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. ஆமே. இது மாத்திரம் இல்லாம ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, 666 சேக்கல் நிறையில நல்ல பொண்ணெல்லாம் கொண்டு வந்து, தங்கத்தை கொண்டு வந்து, பெரிய ஷீல்டு சின்ன ஷீல்டுன்னு செஞ்சு, லிபனானின் வனம்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல போய் ஷோகேஸ்ல ஷீல்டை வச்ச. நான் அதுக்குள்ள போனேன்னா, டெப்தா போனேன்னா செய்தி டிவேட் ஆயிடும். நான் நேசத்தையும் ஆசையும் மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புறேன். ஒரே ஒரு கேள்விதான், கேடகத்துக்கு கார்டன்ல என்ன வேலை? ஷீல்டு இருக்கு. இங்க நல்லா வீடியோ கேம் விளையாடுற புலிகள்லாம் இங்க இருக்கிறீங்க. ப்ரீ பயரு, அந்த பயரு, இந்த பயரு, புபுஜி பஜ்ஜி, அதுல என்ன பண்ணுவாங்க? ஆர்மர் பை பண்ணுவார். என்ன பை பண்ணுவாரு? ஆமா தானே? என்ன, ஆஹா, தலையாட்டினா நம்மளை இவன் போட்டு தள்ளுருவான், தலையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு ஆட்டிடாத, மாட்டிக்குவேன்ற மாதிரி ஆர்மரை வாங்கி வீட்டுக்குள்ள ஷோகேஸ்ல வைப்பாங்களா? இன்னைக்கு இருக்கிற நம்ம வாலிபர்கள், இளைஞர்கள் டிச்சு 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 டிச்சுன்னு போய் சுடுவாங்களா? சொல்லுங்களேன். நிறைய காலத்துல, நிறைய நேரத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு 4-5 வாலிபன் ஒன்னா குழுமி உட்காந்துருப்பான். ஏ மச்சான், நான் சாவரண்டா சாவரண்டா, என்ன ரிவைவ் பண்ணா, என்ன ரிவைவ் பண்ணுவானோ. சுத்தி இருக்கிற வீட்டுக்காரெல்லாம் ஓடி வந்து எவன்டா சாவரான்னு பார்த்தா இந்த பைத்தியம் கேம்ல செத்துக்குன்னு இருக்கும். நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஷீல்டு என்பது எதற்காகனா, யுத்தத்தை நடப்பிக்கிறதற்காக. ஆனா சாலமோன் ராஜா கிட்டத்தட்ட 500 பரிசைகள் நினைக்கிறேன், கேடகங்கள் நினைக்கிறேன், மொத்தமா 300-200 வரும். நான் தவறா சொன்னா கர்த்தர் என்ன மன்னிக்கணும். என்ன கவனிங்க. இதை செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அந்த கார்டன்ல ஷோகேஸ்ல போய் வச்சார். ஜீவனத்தின், சத்தமா சொல்லுங்களேன். நிறைய நேரத்துல வேத புத்தகத்தை ஆவியானவர் சொல்லுகிற விதத்துல நம்ம தியானிக்கிறது இல்லை. கேடகம் செஞ்சாரு. ஒரு எதிரி நாட்டு ராஜா படைக்கு யுத்தத்துக்கு வரானா, கோல்டு ஷீல்ட வச்சுக்கின்னு இருக்கிறவன கொஞ்சம் முன் வரிசையில போய் நிக்க வச்சா அந்த ராஜாவுக்கு பயம் வருமா வராதா? சொல்லுங்களேன். சும்மா பல 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 பலன்னு அடிக்கிற வெயிலுக்கு அந்த வெயில் ரிஃப்ளெக்ட் ஆகி கண்ணு கூசி, ஏன் நம்ம சபைக்கு வரும்போதே ஒரு அக்கா கொஞ்சம் டிசைனர் நகை கழுத்துல நெக்லஸ் போட்டுன்னு வந்தாலே நம்ம கண்ணுக்கு எப்படி பறிக்குது? அது இவளுக்கு மட்டும் எங்க இருந்தது வருது வாழ்வு நாசமா போக. அவன் புருஷன் எங்க கொள்ளை அடிக்கிறானா, லஞ்சம் வாங்குறானான்னு தெரியல. எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 2 என்ன பண்ணிடுறான், நெக்லஸ் வாங்கி போட்டுன்னு வந்துடுறான். அதுல வேற ஜிங்கு ஜிங்குன்னு நடந்து வந்து நம்மள வேற வெறுப்பேத்துறான். விஷயத்துக்கு வர
ஒரு துண்டு நெக்லஸ் செயினே நம்ம கண்ணை பறிக்குதுன்னா, அந்த கேடகத்தை யுத்த காலத்துல கொண்டு போய் நிக்கிறதுக்கு டியூரபிளா இருக்கிற அந்த மெட்டலா இருக்கிற அந்த கோல்டன் ஷீல்ட்ஸை கொண்டு போய் யுத்த காலத்துல நிக்கிறதுக்கு எத்தனை கடமைப்பட்டிருக்கிறாரு. ஆனா சாலமோன் ராஜா ஷீல்ட ரெடி பண்ணி தூக்கிட்டு போய் உள்ள வச்சாரு. நீங்க அந்த 1 ராஜாக்கள்ல ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா தெரியும். சாலமோன் ராஜாவுடைய மகனுடைய காலத்துல 5வது வருஷத்துல ஒரு ராஜா கிளம்பி வந்து அத்தனை ஷீல்டையும் தூக்கின்னு கிளம்பி போயிட்டே இருந்தான். கர்த்தர் கொடுத்தா அதை யாரால என்ன பண்ண முடியாது? சத்தமா சொல்லுங்களேன். ஒரு சில தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவா சொல்றாரு, கர்த்தர் தான் உங்களுக்கு செஞ்சார்னா எந்த கொம்பை அதை தொடரான்றத பார்த்துருவோம். என்னம்மா ஆமீன் வராதா? உனக்கு கர்த்தர் தான் இந்த வேலையை கொடுத்தார்னா நிச்சயமா எத்தனை சத்துருக்கள் ஆமான் எழும்பினாலும், மொர்தேகாய்க்கு விரோதமா எழும்பின கூட்டங்கள் எழும்பினாலும், சிரேஷி எழும்பினாலும், சிநேகிதர்கள் எழும்பினாலும், கர்த்தர் உனக்கு விரோதமாய் செய்து வைக்கப்பட்ட 50 முழ மரத்துல எவன் செஞ்சானோ அவனையே தூக்கி போட வைப்பாரு. அதுதான் ஆண்டவர் பியூட்டி. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார்னா அது எந்த கொம்பனாலையும் தொட முடியாது, எடுக்க முடியாது. அல்லேலூயா. எடுத்தாலும் திருப்பி 2 மடங்கா தாவீதின் கொள்ளைன்னு சொல்லப்பட்டது போல அவன்கிட்ட இருக்கிறதையும் புடுங்கின்னு தான் நம்ம வருவோம். ஆமேன் வரமாட்டுது. கொடுத்து கொடுத்தே இழந்தே பழகி போயிட்டனால புலம்பிட்டனால நமக்கு இதெல்லாம் அல்லேலூயா ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்க முடியல. என்ன கவனிக்கிறீங்களா பிள்ளைங்க? எனக்கு விஷயத்துக்கு வரேன். இப்படி வாழ்ந்திருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, சாலமோன் ராஜாவினுடைய வாழ்க்கையில மகா பெரிய கன்னியாய் வந்தது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறின கீழ்ப்படிதலினாலே. அந்நிய ஸ்திரீகளிடத்துல நீங்க பிரவேசிக்க கூடாது, அவர்களோடு திருமண உடன்படிக்கையில பங்கு பெறக்கூடாது, நீங்க அவர்களோட ஐக்கியமா இருக்க கூடாது. யூ மஸ்ட் நாட் கிளேவ் வித் them unto themனு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா சாலமோன் ராஜாவினுடைய கண்ணுக்கு 1 இல்ல 2 இல்ல 1000 தேவைப்பட்டுச்சு. எனக்கு அருமையான வாலிப மகளே, ஒரு பெஸ்டி போய் அடுத்த பெஸ்டி வரணும்னு அடுத்தடுத்து பாய் பெஸ்டியும் லவ்வரையும் தேடிக்கொண்டிருக்கிறாயா? நாய் டிப்பர் லாரியில அடிபட்டு சாவுற போல சீக்கிரத்துல சாவுவேன் தம்பி. உனக்கும் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். சீசனுக்கு 1. இப்ப வேற என்னன்னா ஜென்சி லாங்குவேஜ்ல பெஞ்சில உட்கார வைக்கிறாங்களாம். எங்க உட்கார வைக்கிறாங்களாம்? பெஞ்சிங்கா இருக்கு தானே. என்ன உள்ள யாரும் இல்லையா? நான் தான் கத்துக் கொடுக்குறேன் போலயே. ஐயா அந்த பெஞ்சிங்னா என்னன்னா, ஐயா ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாமா வேணாமான்னு சாஃப்ட்வேர் கம்பெனில பெஞ்சில உட்கார வைக்கிறதுன்ற மாதிரி ஒரு 4-5 பேரை வெயிட்டிங் லிஸ்ட்ல உட்கார வச்சுட்டு அவன் வெயிட்டிங் லிஸ்ட்ல லவரா இருப்பானா லவரா இருப்பானா, இவரு அதுல இருந்து ஒன்ன சூஸ் பண்ணுவாராம். என்னன்னா டெக்னிக்கடா கண்டுபிடிக்கிறீங்கடே. கேட்டா என்ன பூமர் அங்கலாம், வெடிச்சிட போறீங்க பூமர் மாதிரி. கர்த்தர் தெளிவாய் சொல்றார். கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்த சாலமோன் ராஜா 6 ஜாதிகளோடு தன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொண்டார். அவருக்கு இருந்தது 1000, அதாவது 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள் இருந்தாங்க, கன்குபைன்ஸ் இருந்தாங்க. 1000 தேடி போனவர் 6 மேஜரான ஜாதிகளை காண்பித்து கொடுக்கிறார். எழுதுற பழக்கமோ நோட் மேக்கிங் பழக்கம் இருந்தா எடுத்துக்கோங்க. நம்பர் 1 எகிப்திய ஸ்திரீ. ஐயா முதல் வசனத்தை மறுபடியும் வாசிங்க ஐயா. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்தது. நிறுத்துங்க ஐயா. பார்வோனி எந்த நாட்டுக்காரர்? சத்தமா சொல்லுங்களேன். மோசே ஐயா யாருக்கிட்ட போய் போராடினாரு? பார்வோன். பார்வோன்றது எகிப்தின் ராஜா. தலைவர் முத பிடிச்சது யாருன்னா எகிப்தினுடைய ராஜாவாகிய பார்வோனுடைய மகள். பிடிச்சாலும் பிடிச்சாரு. என்னவா பிடிச்சாரு? உச்சாங்கொம்பா புளியாங்கொம்பா பிடிச்சாரு. எங்க அம்மா மாருங்க ஐயா மாருங்க ஒரு சிலர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. பொண்ணோ பையனோ நல்லா பெரிய எடுத்து சம்மதத்தை பிடிச்சிக்கின்னு வந்தா உடனடியா தலையை ஆட்டிக்கிட்டு எப்படியாவது பிடிச்சதுதான் பிடிச்ச, ஒரு பெரிய எடுத்து சம்மதமா பிடிச்சிட்ட, எப்படியாவது நம்ம அவங்கள ரட்சிப்புகளை நடத்தலாம். கிழிப்ப முதல்ல நாம ரட்சிக்கப்பட்டிருந்தோம்னா அது அந்நிய மார்க்கத்து காரியம், அந்நிய ஸ்திரீயின் காரியம், அந்நியமான காரியம் என்று நீங்களும் நானும் உடன்பட மாட்டோம். பாருங்களேன் 2ஆம் தான் வருது. நடந்த ஒரு சம்பவத்தை 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சொல்றேன். என் கூட செல்வராஜ்னு ஒரு தம்பி இருக்கிறார். எம்ஃபில் முடிச்சவரு. என்ன கவனிங், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்ஸ் எல்லாம் எடுக்கிற, பிகாம் முடிச்சு, எம்காம் முடிச்சு, எம்ஃபில் படிச்சிருக்கிற அந்த தம்பி. என்ன கவனிங்களேன்.
அவருக்கு ஒரு ஆஃபர் வந்தது. என்ன வந்தது? வியாழக்கிழமை நைட்டு நான் ஒரு ஆன்லைன் ப்ரேயருக்கு உள்ள போனோம். அவசரமா தம்பி கால் பண்ணாப்ல. எந்த போன் ஏர்பிளைன் மோட்ல இருந்தது. என் மனைவி நம்பருக்கு அடிச்சு, அண்ணன் எங்க இருக்கிறாரு, நான் ஒரு 2 நிமிஷம் பேசணும்னே. எப்பா உள்ள நான் லைவுக்கு போகணும்பா, என்னன்னு சொல்லி, ஏதாவது எமர்ஜென்சி? ஆமாண்ணே, ஒரு 2 மினிட்ஸ் நாங்க சொல்லுங்க. பாண்டிச்சேரியிலேயே பேர் சொன்னா இந்தியா பூரா தெரிகிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா என்னை எப்போ வம்பளை பிடிச்சி இழுத்து விட்டு உட்கார வைக்கலான் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் உஷாரா இருப்பேன். ஆனா கள்ள உபதேசி பேர்னா ஊரறிய போஸ்டர் அடிச்சு ஒட்டே சொல்லுவேன். சரிங்களா? நம்ம கொஞ்சம் ஞானமா சூதானமா நடந்துக்கணும். நம்ம யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்ல, மண்டலத்தோடு. ஆமே. அந்த தம்பி கேட்டாரு. அப்ப சொன்னேன், அண்ணே இது மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வேக்கன்ட் இருக்கான், ஒரு காலி இடம் இருக்கான். அவங்க என்ன சொல்றாங்க, அவர்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்குள்ளேயே பேசி முடிச்சுக்குவாங்களாம். தயவு செய்து அந்த வேலைக்கு நீங்க வாங்கன்னு எனக்கு இன்னொருத்தவங்க மூலமா தெரிஞ்சவங்க வந்து அதுல இருக்கிற சீஃப் டாக்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரியவங்க என்கிட்ட பேசணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இவங்க இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறாங்கன்னா நான் என்னென்ன செய்யலாம்? பண்ணலாம் தம்பி, தாராளமா போ. ஆனா ஆவியானவர் இருதயத்துல உணர்த்தினாரு, காசு கேட்கிறாங்களான்னு கேட்டேன். என்ன கேட்கிறாங்களா? பணம் கேட்கிறாங்களான்னே. ஆமாண்ணே, 3.5 லட்சம் ரூபாய் கேட்கிறாங்க. 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்தா இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதுல நம்மளை எடுத்துக்குவாங்க. ஒரு சிலருக்கு கொடுக்கணும். சரி ஓகே, 3.5 லட்சம் தானே, கொடு. ஆனா அதுக்கான ரெசிப்டையும் பில்லையும் வாங்கு. ஹலோ, ரெசிப்டும் பில்லையும் வாங்கு. அப்படி தரமாட்டேன்னாங்கன்னா அது எவ்வளவு பெரிய உச்சாங்கொம்மா இருந்தாலும் உதறி தள்ளிட்டு போ. கர்த்தர் உன்னை உன்னதங்கள்ல ஏற செய்வார், உயர்த்துவார்னு. இப்போ அதை உதற முடியுமா? 3.25 லட்சம் கட்டிட்டோம்னா டேக் ஹோம் 30,000, இபிஎஃப் அது இதுன்னு எல்லாம் பிடிச்சிக்குவாங்க. மத்திய அரசாங்க வேலை. உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆஃபர் வருது. என்ன ராஜா பண்ணுவோம்? ஆம்பா திருவரசா, எங்களை சோதனைக்கு உட்படுத்துறதே உன்னுடைய வேலைடா. அந்த தம்பி அடுத்த நாள் அடிச்சான். அண்ணே நான் பேசினேன், வாக்கிங் போயிட்டு இருந்தேன், அப்போ பேசினா, அண்ணே நான் பேசினேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், நாங்க கொடுக்க வேண்டிய ஒரு சில தலைகள் உண்டு, முக்கியஸ்தர்கள் உண்டு, நீங்க காலம் பூரா நீங்க சம்பாதிக்கலாம், இது உங்களுக்கு டெம்பரரி இல்ல, பர்மனன்ட் ஜாப், அதனால இந்த 3 லட்சம் நீங்க கொடுக்கணும், ஆனா நாங்க கணக்கு கொடுக்க மாட்டோம்னோனே அந்த மகன் அடுத்த வார்த்தை சொன்னது, தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இந்த வேலைக்கு வரமாட்டேன், என்கிட்ட காசு கொடுக்கறதுக்கும் திராணி இல்லை, இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு இந்த வேலை வேணான்னு யோசேப்பை போல இந்த வாலிபனை உதறி தள்ளினான். எனக்கு ஒண்ணு தெரியும், அவன் பழைக்க தெரியாத பைத்தியக்காரன் உலகம் சொல்லும், சுத்தி இருக்கிற சொந்த பந்தம் என ஜனம் எல்லாம் சொல்லும். ஆனா பரலோகம் இருக்கு பாருங்க, ஸ்தேவான் தன்னுடைய ஜீவனை கொடுத்த போது எப்படி மகிமைப்பட்டதோ, அவனுடைய ஜீவனத்துக்கு ஏதுவானதை இந்த சகோதரன் உதறி தள்ளின போது நான் விசுவாசிக்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு 2 தேவதூதர்களாவது ஏஞ்சி நின்று உங்களை போல கை தட்டி இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நமக்கு இன்னைக்கு என்ன ஞானம்னா, பிடிச்சாலும் பிடிச்சா, உச்சாங்கம்மா பிடிச்சா பாரு என் பொண்ணு, அவளை இத்தனை வருஷம் சோத்த போட்டு மயிரை நீளமா வளர்த்து, சுத்த தமிழ சொல்ற மயிர்னா முடி, சுத்த தமிழ முடிக்கு மயிர் என்று சொல்ல, மயிரை நீளமா வளர்த்து சும்மா நடந்தா ஜிங்கு 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 ஜிங்குன்னு தேர் நடந்து போல நடக்க வச்சு நல்லா சோத்த போட்டு அழகு பதுமையா வளர்த்தது எதுக்காகனா, எவனாவது ஒரு கோடீஸ்வரம் விட்டு மாப்பிள்ளை இழுத்துன்னு வருவானா? ஓப்பனா சொல்றேன், நீங்க தாய் அல்ல, விபச்சாரத்துல தள்ளுகிற பொல்லாத ஒரு தாயா இருக்கிறீங்க. கூட எத்தனை பேர் இருக்கிறீங்க? தம்பி பிடிச்சாலும் பிடிச்சோம், நல்லா வெயிட் கையா பிடிச்சோம், நின்னு பிடிச்சோம், லவ் பண்ணி கவுத்தோன்னு நினைக்கிறியா? அதுக்கு பேர் லவ் இல்ல, பிராஸ்டிடியூஷன், விபச்சாரம். கர்த்தருடைய பார்வையில் அது விருப்பம் இல்ல. சாலமோன் ராஜா தம்முடைய வாழ்க்கையில முதலாவது பிடிச்சதே யார் தெரியுமா? ஒரு ராஜா வீட்டு சம்பந்தம். வசனம் சொல்லுது 1 ராஜாக்கள், நான் ஒன்னையும் காட்டினா டைம் போயிடும். அவருடைய எகிப்திய மனைவி இங்க இருக்க கூடாதுன்னு, இருந்தா கர்த்தர் உலாவி வரமாட்டார்னு தன்னுடைய எகிப்திய தாம் மாம்ச இச்சையின் மனைவிக்காக தனியா தேவ ஜனங்களை கொண்டு வேலை வாங்கி ஒரு மாளிகையே கட்டி வச்சாராம். ராஜா, கோட்டை கட்டி வச்சிருக்கிற ராஜா, உன் மனசுக்குள்ள கட்டி வச்சிருக்கிற காதல் கோட்டையில இடி விழ. ஆமா,
அவங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு வாலிபர்கள், தங்களுடைய லவ்வை சாங்டிஃபை பண்ணி காட்டுறாங்க, செப்பரேட் பண்ணி. ஆண்டவருக்கு இது பிடிக்காது, எப்படி என்னை ஏத்துக்க மாட்டாருன்னு தெரிஞ்சோனே அல்டர்னேட்டிவா அதுக்காக ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணி அங்க ஒரு கேசல், ஒரு மாளிகையே கட்டி, எகிப்தின் ராஜா வீட்டு மக வந்த ராஜா வீட்டு சம்மதத்துல வந்த பொண்ணை அரண்மனையில தூக்கி உட்கார வச்சாராம். இன்னைக்கு எங்க உட்கார வச்சிருக்கிறீங்க சிஸ்டர், பிரதரை? அப்படி யாரையாவது எங்கேயாவது ஒளிச்சு உட்கார வச்சீங்கன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்க, எந்த எகிப்திய வீட்டு சம்பந்தத்தை எடுத்தீங்களோ அதே சம்பந்தம் உங்களுக்கு விரோதமாய் மாறும். பின்னாடி வசனத்துல இருந்து நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். நம்பர் 2 வாசிக்கலாமா? அதே வசனத்துல 1ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்தை வாசிங்க ஐயா. 2ஆம் வசனத்தை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி. ஐயா 2ஆம் வசனம் தானே? இல்ல ஒன்னு வாங்கலாம், ஒன்னு டிஸ்பிளே பண்ணி பா தம்பி. பார்வோனியின் குமாரத்திய லவ் பண்ணது இல்லாம மோவாபியர். நம்பர் 2 எழுதி கொள்ளுங்க, மோவாபியர். வேகமா எழுதுங்க, இல்லனா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 மோவாபியர், நம்பர் 3 அம்மோனியர், நம்பர் 4 ஏதோமியர், நம்பர் 5 சீதோனியர், நம்பர் 6 ஏத்தியர். இந்த 6 ஜாதியும் என்ன பண்ணிச்சு, இவர் வாழ்க்கை எப்படி நாசம் பண்ணிச்சுன்றத ரொம்ப எளிமையா காட்டி கொடுக்கிறேன். முதலாவது நம்ம ஆரம்பிக்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா அம்மோனியர் ஆரம்பிக்கலாமே ஐயா. 7வது வசனத்தை வாசிங்க ஐயா. அதே அதிகாரம் அம்மோனியர்னு எழுதி இருங்க ஐயா. அதுக்கு நேரா ஒரு ஐபன் போட்டு ஒரு கோடு போட்டு நான் சொல்றதை எழுதுங்க, வாசிங்க. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே புரியல ஐயா. எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய ஒரே நிமிஷம் ஐயா. மோவாபுன்னு எழுதி அதுக்கு நேரா அருவருப்பாகிய காமோஸ்னு எழுதுங்களேன். வேகமா எழுதிக்கோங்க, இல்ல நோட் பண்ணிக்கோங்க. மோவாபிய ஸ்திரீய பிடிச்சாரே, அவரு மோவாபிய ஸ்திரீய மட்டும் பிடிக்கல, அந்த ஸ்திரீக்கு பின்னாடி ஒரு பொல்லாத அருவருப்பின் ஆவி, காமோஸ் என்கிற ஆவி செயல்பட்டதை மறந்து விடாதீங்க. அந்த ஆவியும் சேர்த்து தான் உள்ள கொண்டு வந்தார். விட்ட இடத்துல இருந்து வாசிங்க ஐயா. மோவாபியரின் அருவருப்பாகிய காமோஸ், அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும். மோலோகு எழுதி கொள்ளுங்க, எழுதுங்க. மோலோகு எழுதுங்க. 5வது வசனத்தை வாசிங்க ஐயா. 5 வாசிங்க. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய. சீதோனியனுக்கு நேரா எழுதுங்க, சீதோனுக்கு நேரா எழுது, வாசிங்க ஐயா. அஸ்தரோத்தையும். அஸ்தரோத், சீதோனுக்கு நேரா அஸ்தரோத்னு எழுதுங்க ஐயா. வாசிங்க. 5 வாசிங்க. அம்மோனியரின் அருவருப்பாகிய. அம்மோனுக்கு ஒரு அருவருப்பு இல்ல, 2 அருவருப்பு இருக்கு. அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். நல்லா கவனிங்களேன். இப்ப எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம்? கொஞ்சம் மண்டைய உருட்டுற மாதிரி தான் இந்த வார்த்தை இருக்கும். எகிப்து, பார்வோன், குமாரத்தி, அதை விட்டுருங்க. அம்மோனை பின்பற்றினது யாரு? சத்தமா சொல்லுங்க. மோலோகு எழுதுங்க. எழுதுனீங்களா? இது என்னடா இது 9 காலுக்கு உட்காந்து நான் அசைன்மெண்ட்டை கொடுத்துன்னு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். அம்மோனியர்னுடைய அருவருப்பு என்ன? மோலோகு. அது மட்டுமா? மில்கோம் எழுதுங்க. அம்மோனியர்னு எழுதி மோலோகு, மில்கோம். அடுத்து என்னத்தை வாசிச்சோம்? மோவாபியர்னு எழுதி காமோஸ் தானே ஐயா. அதாவது மோவாபியருக்கு காமோஸ். இப்போ 5வது வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். சீதோனியருக்கு என்ன போட்டிருக்கு? அஸ்தரோத்து. இப்போ 3த்தையும் எனக்கு நீங்க தெளிவா சொல்லுங்க பாப்போம். நோட் பண்ணவங்க சொல்லுங்க. சீதோனியருக்கு எது? சத்தமா சொல்லுங்க, நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். சீதோனியருக்கு எது? சீதோன் தேசத்து பெண்ணை கட்டினாரு. பெண்ணு மட்டும் வரல, கூடவே அஸ்தரோத் ஆவியும் வந்து. என்ன ஆமேன் வரமாட்டுது? அடுத்து மோவாபியர் தேசத்து பொண்ணை கட்டினாரு. மோவாபு தேசத்து இஸ்திரி மட்டும் வரல, கூட வந்தது யாரு? காமோஸ். தெளிவா கற்பூரமா கப்புன்னு பிடிச்சிக்கிறீங்க. அம்மோனியர்னுடைய ஸ்திரீய லவ் பண்ணாரு, கல்யாணம் பண்ணாரு. அம்மோனிய ஸ்திரீகள் மட்டும் வரல, கூடவே 2 வந்தது. யாரு? மோலோகு, மில்கோம். இப்போ இன்னொன்னு வாசிக்கலாம். இன்னொன்னு எல்லாம் வந்தாச்சா? சோத்திரம். இப்போ 14 வாசிங்க ஐயா. 14 வாசிங்களேன். இது வரைக்கும் ஐயா ஒரே நிமிஷம். இது வரைக்கும் எத்தனை பார்த்திருக்கிறோம்? எகிப்திய ஸ்திரீ சொல்லுங்க, சத்தமா தெளிவா சொல்லுங்க. எகிப்து, ஏன் கூட எகிப்து, மோவாபு, சீதோனியர், அம்மோனியர்.
சொல்லுங்க சொல்லுங்க மறுபடியும் 6 இல்ல 4 சொல்லுங்க. மோவாபியர், அம்மோனியர், சீதோனியர். மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. எகிப்து, மோவாபியர், அம்மோனியர், சீதோனி. இன்னும் ஒரே ஒரு முறை எல்லாரும் சொல்லுங்க. எகிப்து, மோவாபியர், அம்மோனியர், சீதோனியர். எகிப்துக்கு பார்வோன் குமாரத்தி, மோவாபுக்கு சொல்லுங்க, மோவாபுக்கு காமோஸ், அம்மோனுக்கு அம்மோனுக்கு மோலோகு, மில்கோமு. என்னடா பேர் எதுன்னு கேக்குறீங்களா? இன்னொருத்தவங்க சீதோனியர் எதை கூட்டின்னு வந்தாங்க? அஸ்தரோத்து. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் என்ன தெளிவா கவனித்துக் கொள்ளுங்க, தெளிவா கவனித்து. நான் முக்கியமான வார்த்தை சொல்றேன். எதெல்லாம் நேசம் வச்சு ஆசை வச்சு உலகத்துக்குரிய காரியத்துல பற்றா இருக்கிறோமோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. என்ன வாய் வரமாட்டுது? எக்கா நகை மேல ஆசையை விடாத அக்கா. அந்த பொன்னாசைக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கு. பணத்தாசையை விடாத எனக்கு அருமையான சகோதரனே. சபையில இங்க ஊழியம் நடக்கும் போது ஆராதனையை விட்டுட்டு என் வேலைக்காரன் என்ன பார்வோனை போல அடிமைப்படுத்துறான்றீங்களே, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க. டிவியில உட்காந்து நருட்டோ, இன்னும் குக்கு வித் கோமாளி, சீரியலு, சீரியஸ், சினிமா, பிக் பாஸ், ஐபிஎல், வேர்ல்டு கப்பு, இன்னும் என்னென்னத்தெல்லாம் நீங்க நேசம் வச்சு ஆசை வச்சு பாக்குறீங்களோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல கையிலே வச்சிருக்கிறோமே குட்டி சாத்தான், 6 இன்ச்சு சாத்தான். நான் எப்பயுமே சொல்லுவேன், இதுக்கு நான் அடிமை இல்ல, இது என் செருப்பு போல எனக்கு அடிமை. இன்னும் அமைதியா இருக்கிறத பார்த்தா, பிரதர் இது என்ன வச்சு ஆட்டி படைக்கிறது இருக்குது. இந்த 6 இன்ச்சு செல்போன் 6 அடி மனுஷனா இருக்கிறேன், நான் ஆட்டி படைக்குதேன்னு என்ன தாங்க முடியலன்னு. தூங்கினாலும் தூக்கத்துல பக்குன்னு ஏஞ்சி நைட்டு நோட்டிபிகேஷன் வருதான்னு பாக்குறேன், எழுந்தாலும் இதை பாக்குறேன், உட்கார்ந்தாலும் பாக்குறேன். நல்லா கவனிங்களேன், பெற்றோர்கள் கவனிச்சு பாருங்களேன். இந்த போன் இல்லாம நம்ம பிள்ளைங்க இருந்து பார்த்துருக்கிறீங்க? அண்ணே நம்ம கதையை தான் பேசுறேன். பொண்டாட்டி இல்லாம கூட ஒரு மாசம் இருந்துருவோம். ஆனா இந்த செல்போனு உசுர கொடுத்து எங்க வச்சேன்னு தெரியல. ஐயோ எங்க வச்சேன் எங்க வச்சேன். அது மாத்திரம் இல்லாம இதுக்கு ஒரு 150 லாக்கு போட்டா நாக்கு தள்ளிடும். நான் மறுபடியும் சொல்றேன், உள்ளுக்குள்ள சீக்கிரட் ஆப்பை போட்டு சீக்கிரட் சேட்டை போட்டு கேலரிக்கு லாக்க போட்ட மகனே மகளே, வாலிப மகனே மகளே, சீக்கிரத்துல உன் நாக்கு தள்ளிடும்ன்றதை நீ என்னைக்குமே மறந்துடாத. ஆமே. இந்த 6 இன்ச்சு மண்ணாங்கட்டி இது செஞ்சது சிலிக்கான்ல. எதுல செஞ்சிருக்கிறாங்க? மண்ணில இருந்து எடுத்த இந்த போனு இன்னைக்கு மனுகுலத்தை ஆட்டி படைக்குது. நான் எப்பயுமே சொல்றேன், இதுக்கு போத்திபார் பொண்டாட்டின்னா அது பல இடத்துல சொல்லிட்டேன், நீங்க கேட்டிருப்பீங்க. இதுதான் எனக்கு அடிமை. ஆமேன்னு சொல்லுவீங்களா? இதுக்கு நான் அடிமை இல்ல, இத ஒரு செருப்பு, என் செருப்பு எப்படி யூஸ் பண்றனோ அது போல எனக்கு உபயோகப்படுகிற வெறும் 6 இன்ச்சு மண்ணாங்கட்டி தான் இந்த போன்னு எத்தனை கிறிஸ்தவர்களால இன்னைக்கு சவால் விட்டு சொல்ல முடியும்? தம்பி உன்னால சொல்ல முடியுமா? போன் இல்லாம உன்னால இருக்க முடியுமா? டிவி இல்லாம, டேப்லெட் இல்லாம, லேப்டாப் இல்லாம உன்னால? நான் என்ன சொல்றேன், தூக்கி எங்கேயா போட்டு போங்கன்னு சொல்ல, அது எதற்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துறேன். அது இல்லாம வேற எதுக்குமே நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? நான் சொல்ற புரியுதா? இந்த போன் நல்லதுக்கு யூஸ் ஆகுது. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு போன் எத்தனையோ காரியம் யூஸ் ஆகுது. இந்த போன்ல இது வரைக்கும் 30-40 மெசேஜ ஆண்டவருடைய வார்த்தையை 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்னு கிட்டத்தட்ட 100 மணி நேரத்துக்கு மேல. இதுல 100 மணி நேரம் இல்ல, ஒரு மெசேஜ் எவ்வளவு நேரம்? சோத்திரம், யாராவது உதவி பண்ணுங்களேன். 1.5 மணி நேரம்னா 10 மெசேஜ் 15 மணி நேரம், கிட்டத்தட்ட 100 மணி நேரம் கிட்ட இந்த போனை வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதன் வாயிலாக நான் சந்திக்கிற ஜனம் அதிகம். எத்தனை பேருக்கு புரியுது? நான் இதுக்கு அடிமை இல்ல, இதுதான் எனக்கு சேவகம் பண்ணின்னு எனக்கு அடிமையா இருக்கு. ஆமென் சொல்லுவீங்களா? சந்திக்க முடியாத பல தேசத்து ஜனங்களை கவுன்சிலிங்லையும் முகமறியாத எத்தனை வாலிபர்களையும் வாலிப மகன்களுக்கும் இதே போன் மூலமா தான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். ஆமென். ஆனா பிரிஸ்லியுடைய கதை
ஒரு காலத்துல 2019க்கு முன்னாடி இதை எடுத்து பார்த்தா நான் பார்க்காத ஆபாச படங்களே என் போன்ல கிடையாது. நான் ஓப்பனா என்னைக்குமே பேசுறது உண்டு. இன்னைக்கு என் வாழ்க்கையில அந்த நாற்றம் பிடித்த சாக்கடை துளி கூட கிடையாது. என் ஆண்டவர் சாட்சி. அல்லேலூயா. 15 வருஷம் நான் ஆபாச படங்களுக்கு அடிமையா இருந்தேன். 15 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, அத்தனையில இருந்தும் என் ஆண்டவர் அபிஷேகிச்சு நுகத்தை முறிச்சு என்ன விடுவிச்சார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெயம் கொண்டதினால், கர்த்தருடைய கிருபையினால் வெற்றி சிறந்ததுனால பேசுறேன். ஆமேன் சொல்லுவீங்களா? நல்லா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீங்களும் நானும் இதை கட்டுப்படுத்த தவறுவோமானால் இதற்கு பின்னாக இருந்து அசுத்த ஆவிகள் உங்களை என்னையும் கட்டுப்படுத்தும். சாலமோன் ராஜாவினுடைய வாழ்க்கையில எப்படி தேவனை விட்டு வழி போக வைத்தார்களோ, மனையாட்டிகளோ நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த செல்போனா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், நீங்களும் நானும் கர்த்தர் விரும்பாத இதை விட்டு விலகிவான்னு சொன்ன எது மேல ஆசை வச்சிருக்கிறீங்களோ நீங்க அதுக்கு அடிமை. சீக்கிரத்துல அவைகள் நிமித்தம் கர்த்தரை மறுதலிப்பீர்கள். ஆமேன் வராதுன்னு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆசை எது மேல? வாலிப பிள்ளைங்களை பார்த்து கேட்கிறாரு, உன் நேசம் எது மேல? எப்படி தெரியுமா தெரிஞ்சுக்கலாம்? என் ஆசை நீங்கப்பா. அந்த பாட்டு பேய் கூட பாடும். எதுல தெரியுமா உங்களுடைய ஒரிஜினல் ஆசை தெரியும்? நீங்க எது கூட உங்களுடைய நேரத்தை அதிகமா செலவிடுறீங்க, எதை உங்க மனசு அதிகமா தேடுதுன்றதுல தான் உங்க ஆசை, உங்க நேசம் எது மேல இருக்குன்னு தெரியும். ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? உன் மைண்ட் கேமை தேடிக்கினே இருக்கா? உனக்கு நீ கேமுக்கு தான் அடிமைன்றத மறந்துடாத. உன் மைண்டு அனிமேவையும் நருட்டோவையும் இன்னும் விளங்காம போன நாசமா போன அனிமே சீரிஸையும் தேடுதா, நீ அதுக்கு அடிமையா இருக்கன்னு அர்த்தம். உன் மைண்டு மேக்கப் வீடியோவையும் டுட்டோரியல் வீடியோவோ அந்த வீடியோ இந்த வீடியோன்னு உட்காந்து உன் நேரத்தை வீணடிக்கிறியா, நீ அதற்கு அடிமை. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவி உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், 1 ராஜாக்கள் 3 வசனத்துல சொல்லப்பட்டபடி, நிச்சயமாய் உன்னை வழுவி போக பண்ணும் என்பதை மறந்து விடாதே. இன்னைக்கு உன்னை அதை மேற்கொள்ளாம இருக்கலாம் தம்பி தங்கச்சி. என் அனுபவத்துல சொல்றேன். பாவ வாழ்க்கையில 18 வருஷம் வாழ்ந்த, 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அனுபவத்துல சொல்றேன். இன்னைக்கு நீ செய்யற பாவம் உன்னை ஒரே நாள்ல வீழ்த்தி கொள்ளாம இருக்கலாம். ஆனா நீ தேடி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த தேன் போல இனிமையா இருக்கிற சிம்சோன் தேடி போனார்ல, சிங்கம் செத்து போய் கிடக்குது, நாரி போய் கிடக்குது, புழுப்புழுத்து கிடக்குது. ஆனா அதுக்குள்ள காணப்பட்டது என்னுடைய தற்காலிக பசியை தீர்க்கிற அசுத்தமான தேனும் தேன் அடையும். வாலிப பிள்ளைகளும் வாலிபர்களும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். தற்காலிகமா டெம்பரரியா என்ன ஹாப்பினஸ் கொடுக்கிற, எனக்கு அருமையான செத்த சிங்கம், செத்த உலகத்து காரியத்துக்குள்ள இருக்கிற தேன்களை கையை நீட்டி எடுத்து புசித்து ருசித்து பெத்தவங்களுக்கு வேற அள்ளி கொடுத்துக்கின்னு இருக்கிறோம். சிம்சோனை போல. அம்மா நான் ஒரு லவ் பண்ணிட்டேம்மா, ரொம்ப நல்ல பையம்மா, அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுமா, உன்னை அப்படி பாத்துக்குவாம்மா, அவதாம்மா, அப்படியாடா, என் மருமகளை கூட்டணும் வாடா. அவ மருமக அல்ல, உன்னை போட்டு தள்ளுறதுக்காக வந்த சாத்தானுடைய மக. இன்னைக்கு நம்ம அந்த தவறை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிம்சோன் செத்த சிங்கத்துக்குள்ள இருந்து தேனை எடுத்து தான் தின்னு ருசிச்சது மட்டும் இல்லாம, சத்தம் காட்டாம அப்பா அம்மா கிட்டையும் தூக்கின்னு போய் இதை ருசிச்சு பாருனோடனே நக்கி புட்டு தேன் நல்லா இருக்குதுன்ற மட்டும் சொல்ற பெற்றோர்கள் எத்தனை பேர்? தம்பி இன்னைக்கும் சொல்றேன் தங்கச்சி, நீ எந்த செத்த சிங்கத்துக்குள்ள இருக்கிற தேன் எடுத்து ருசிச்சுக்கிட்டு இருக்கியோ அதுதான் உன் கண்ணை பிடுங்க போகுது. உன் டெடிகேஷன்ற உன்னுடைய தலைமயிரை சிறைக்கப்படுறதுக்கு ஏதுவா உன்னை வேசிகள் இடத்துலையும் உலகத்துக்கிட்டையும் உபச்சாரத்துக்கிட்டையும் கொண்டு போக போகுது. ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில மரணத்தையும் கொண்டு வந்து நிறுத்த போகிறதுன்னு கர்த்தர் எச்சரிக்கிறார். பாவம் செய்யும் போது ரொம்ப தித்திக்கும். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். இன்னைக்கு ஜபத்துல உட்காந்து போய் சொல்லுன்னார். 2016-17 கோவிடுக்கு முன்னாடி நான் பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணுவேன். ஃப்ளர்ட் பண்றதுன்னு என்னன்னா சேட்டிங், பொண்ணுங்க கிட்ட ரெட்ட அர்த்த வசனத்துல பேசுறது, ஜாலி பண்ணி பேசுறது. நிறைய பேருக்கு தெரியும். இங்க உள்ள உட்கார்ந்து இருப்போம், கருப்பாடுங்க உள்ள இருக்கும். ஹலோ பேபி, ஹவ் ஆர் யூ, யுவர் ஐஸ் லுக்கிங் சோ கியூட், நீ ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் வாய்ஸ், ஒரே ஒரு முறை ஒரு வாய்ஸ் நோட் போடு பேபி, உன்னுடைய வாய்ஸை நான் கேட்கணும்ட்டு ஒரு பொண்ணு. நான் பல பேர்கிட்ட சேட் பண்ணேன். இதெல்லாம் நான் சொல்றது 2019க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் செத்துட்டேன். அந்த பாவத்துக்கெல்லாம் செத்து மடிஞ்சிட்டேன். ஆண்டவர் என்ன பிழைப்பூட்ட செய்து நீதிமானால் நினைச்சு வைக்கிறார். அல்லேலூயா. ஆமா, 2019க்கு முன்னாடி என் கதையை கேட்டனா நீயே காரி துப்புவ. ஏன்னா நானே கண்ணாடியை பார்த்து துப்புன நாட்கள் உண்டு.
என்ன 2016 19 வரைக்கும் ஆண்டவர் உடைச்சி நொறுக்கி 17 19 வரைக்கும் என்ன புடமிட்டார். உனக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்கிறேன். இந்த 2019 உனக்கு கடைசி வாய்ப்பு. மனம் திரும்பினா எனக்கு நீ ஊழியக்காரனா இருப்ப, இல்லைன்னா நீ செத்துருவேன்னு அந்த கடைசி எச்சரிக்கையில தான் ஆண்டவருடைய அன்பின் கயிறுகள் என் கழுத்து மேல போட்டு இழுத்துன்னு வந்தாரு. நான் அந்த ஒரு கயிறுக்கு தான் இடம் கொடுத்தேன். அந்த நாட்கள்ல 2017 18 வாலிபர் கூட்டம் நடத்த போற இடத்துல நாங்கெல்லாம் டீமா நடத்துவோம். நீங்க இப்ப எப்படி யங்ஸ்டர்லாம் இருக்கிறீங்க. அதுல போனதுல ஒரு வாலிப பொண்ணு, ஏன்னா நம்பர்லாம் நான் தான் மெயின்டைன் பண்ணோம். அதுல ஒரு நம்பர் எடுத்து சாட்டிங், எப்படி இருக்கீங்க பேபி, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா பேபி, எங்க அப்பா அம்மா கூட என்ன கேட்கல பேபி, நீ தான் பேபி கேட்கற, அப்படியா பேபி, பாத்தியா உன் மேல நான் எவ்வளோ எனக்கு க்ரஷ் இருக்குதுன்னு. ஆனா கல்யாணம் பண்ணிக்கோன்னா மட்டும் எனக்கு என்ன ஆகும், அது மட்டும் செட் ஆகாது. உள்ள ஒரு சில விபச்சார சந்ததி அப்படி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நான் போன பாதையில் நீ போய்கிட்டு இருந்தனா உனக்கு மரணம் தான் மிச்சம்னு கர்த்தர் எச்சரிக்கிறார். நல்லா சேட்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் ஜாலியா பேசியாச்சு, எல்லாம் வீடியோ கால் எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் சூப்பரா பண்ணியாச்சு. சொல்றேன் எம்மா நான் இப்ப மனம் திரும்பி வரேன், 2019 சொல்றேன் நான் மனம் திரும்பி வரேன். நான் உன் கூட பேசினாலே என்னால நார்மலா பேச முடியாது. உங்ககிட்ட கெட்ட கெட்ட பேச்சு தான், சேட்டிங் தான் பண்ணுவேன், செக்ஸ்டிங் தான் நான் பண்ணுவேன், என்கிட்ட பேசாதன்னு நான் சொல்லிட்டேன். இல்ல இல்ல பரவாயில்ல நீ பேசு, என்னை விட 8 வயசு சின்னது, மரியாதை காத்துல சொல்லுங்க. நீ வெக்கங்கெட்ட செயலாம் செய்தனா மானங்கெட்டு தான் போய் நிற்ப. காத்துல பறக்குது. MBA படிச்ச போஸ்ட் கிராஜுவேட் உன்னுடைய மதிப்பு எங்க பறக்குது, காத்துல பறக்குது. எல்லாம் பேசியாச்சு, முடிச்சாச்சு, ஜாலியா இருந்தாச்சு, எல்லாம் பேசியாச்சு. 2019 மனம் திரும்பி வரும்போது என்னப்பா சத்தம் கேக்குதா, அது யார் பாப்பா? ஆமேன், சோத்திரம் இயேசுவின் நாமத்தினால. ஆமேன், இறையாதே அமைதலாயிரு. ஆமேன், அல்லேலூயா. ஆமா, என்ன கவனிங்க பிள்ளைகளே, என்ன கவனிங்க. எங்க விட்டேன்? இறையாதே அமைதலாயிருன்னாதீங்க. ஆமா, என்ன கவனிங்க. எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பி ஒரு 9 மாசம் நீதிமான் ஆகிய நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, சூப்பரா வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்ப நான் வாக்கிங் போறது உண்டு. கொரோனா டைம்ல லாக்டவுன்ல அந்த கனின்னு ஒரு வீடியோ, லைவ் வீடியோ முதல்ல போட்டேன். அந்த வீடியோ முழுக்க நான் நல்லா கவனிக்க. 9 மாதம் மனம் திரும்பி சுத்த மனசாட்சி உடையவனாய், சுத்த கரங்கள் உடையவனாய், கர்த்தருக்கு அர்ப்பணித்தவனாய், பரிசுத்த ஜீவியம் அவர் கிருபையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், திடீர்னு ஒரு நாள் நீ இந்த வார்த்தையை பேசு, நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்னே. ஒரு இரவுல ஒரு லைவ் வீடியோ Facebookல போட்டுட்டு நான் அமைதியா தூங்கிட்டேன். அப்பா ஒரே ஒரு ஆத்மா தொடுங்கப்பா, ஒரு சாட்சியாவது நான் கேட்கணும்ப்பா, என்ன கவனிங்க. அவங்க அதை கவனித்துக் கொள்வாங்க, நீங்க என்ன கவனிங்க. ஒரு ஆத்மாவது தொடணும். இன்னைக்கும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட பண்ற ஜெபம் அதுதான், ஒரே ஒரு ஆத்மாவது தொட்டுருங்க. அந்த சோல் கர்த்தருக்கு வர்றதை நான் சாட்சியா கேட்கணும் ஆண்டவரேன்னு என் ஜெபம். அப்படி போட்டுட்டு வந்துட்டேன். என்ன கவனிங்க, அங்கதான் வில்லங்கமே ஆரம்பிக்குது. தங்கச்சி தம்பி, நான் சொல்ல போறது உனக்கு தீர்க்க தரிசனமா கூட இருக்கும். என்ன பாரு, நிமிந்து பார். நீ திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு ஐயோக்கத்தனம் பண்ணிக்கிட்டு பண்ணி கூட்டத்துல சேத்துல வாழற வரைக்கும் ஒரு நாயும் உன்னை குற்றப்படுத்தாது. உன் கூட உட்காந்து திருட்டுத்தனம் பண்ணிக்கின்னு ஐயோக்கத்தனம் பண்ணிக்கின்னு எல்லா திருட்டு வேலையும் பண்றவன் ஒன்னும் சொல்ல மாட்டான். ஆனா நீ திருந்தி இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக வாழ போற பாரு, இனிதான் உனக்கு ஆரம்பிக்குதே வில்லங்கம். என்ன பீதி அடிச்சு கிடக்குது, முகங்கெல்லாம் அப்படி போய் பேனு கிடக்குது, வெளுத்து போய். நான் எப்ப விட்டு கொடுத்து வந்தனோ அப்போ அடுத்த நாள் நான் அந்த பொண்ணு கூட பண்ண சேட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என் டீம்ல இருக்கிற முக்கியமான ஒரு சகோதரனுக்கு அனுப்பி விட்டுருச்சு. எப்ப நடக்குது இது? அனுபவத்தை, நம்ம அனுபவத்தை தான் பேசுறேன். உன் தரத்துக்கு இறங்கி வந்து உனக்காக பேசுறேன். என்ன கவனி. 9 மாசத்துக்கு முன்னாடி, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண சாட்டு இப்போ எப்ப வந்து கிரியை செய்யுது? பேசுங்க. பல பேர் இங்க சேட்டை பண்ணிட்டு வயிற்றுல புளிய கரைச்சின்னு சுத்துறவன் எனக்கும் தெரியும். ஐயோ அண்ணன், என் ஸ்கிரீன்ஷாட் என் வீடியோ லீக் ஆயிடுமா? ஒன்னும் லீக் ஆகாது, கவலைப்படாத. நல்லா ஒரு ஆமின்னு சொல்லு. என்னை குற்றப்படுத்துறப்ப என்னை சுத்தி உட்கார வச்சு நாக்க புடிங்கிற மாதிரி கேட்டாங்க. பல நாள் திருடன், ஒரு நாள் அது திருட்டுத்தனம் பண்ணிக்கின்னு இருக்கும்போது அகப்பட்டா பரவாயில்ல, மனம் திரும்பி ஏசு அழைக்கிறார்ன்ற மாதிரி பாட்டு பாடிக்கினேன். நல்ல ஒரு தேவ தூதனை போல நல்ல வாழ்க்கை வாழறப்பதான் என்னை இழுத்து போட்டு கிழிகின்னு கிழிச்சாங்க. அதனால இந்த சபைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள
நான் இத்தனை நாள் திருட்டுத்தனம் பண்ணியிருந்தேன், அப்பெல்லாம் விட்டீங்க, இப்ப நான் திருந்தி வாழறப்ப என்ன அடிக்கிறீங்களேன்னா, நீ திருந்தின பிறகுதான் உன்னை ஜோட்டாலே அடிப்பாங்க. ரெடியா இருக்கிறியா? அதுவும் சாதா செருப்பால அடிக்க மாட்டாங்க, பிஞ்ச செருப்பால அடிப்பாங்க. அதை வாங்கிக்கிறதுக்கு ரெடி ஆகும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? உண்மையா நடந்தது சொல்றேன். என்னை குற்றப்படுத்தணும்னு சத்ரு விரோதமா ஏன் நான் பண்ண தவற ஒரு காலத்துல நான் செய்த, இன்னைக்கு செத்து பிழைத்திருக்கிற அந்த பழைய பாவத்தை எடுத்துட்டு வந்து குற்றப்படுத்த வந்தான். நம்புவீங்களோ இல்லையோ, என்னுடைய ஊழியத்தினுடைய எல்லைய அந்த இடத்துல இருந்து தான் நான் ஆண்டவரால மன்னிக்கப்பட்டேன். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறத அந்த அவமானத்துக்கு அப்புறம்தான் ஆண்டவர் அதிகமா நிரூபிக்க ஆரம்பிச்சார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? திருட்டுத்தனம் பண்றதுலாம் பெரிய ராஜரிகளா இல்ல, அது கேவலம். நான் பிள்ளைகளுக்கு ஏன் எடுத்த கவுத்தன்னு கொச்சையாவே வெளிப்படையா சொல்றனா, நீ பண்ற பாவம் உன்னை நிர்வாணப்படுத்தி கேவலப்படுத்தும். அசிங்கப்பட்டு நிப்ப ஒரு நாள். இன்னைக்கு தெரியாது. நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நீ செய்கிற தவறு யாருக்கு வேணா மறைவா இருக்கும். பாஸ்டர் அண்ணனுக்கு மறைவா இருக்கலாம், அக்காவுக்கு, அம்மாவுக்கு, மூப்பருக்கு, யாருக்கும் மறைவா இருக்கலாம். ஒரு நாள் வெளிக்கு வராத மறைபொருள் இல்லைன்னு வெளியே வரும். அன்னைக்கு அவமானப்பட்டு நிப்பன்றத மறந்துடாத. என் வாழ்க்கையில அதை கொண்டு வந்து பழி வாங்க பார்த்தாங்க. ஆனா என் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால, என் சத்ரு போல எனக்கு விரோதமா எழும்பின சூழ்நிலையை வச்சுதான் ஆண்டவர் பிரிச்சு எடுத்து ஊழியத்தினுடைய எல்லையை என விசாலப்படுத்த ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீ பாவ வாழ்க்கையை நான் என்கரேஜ் பண்ணல. பாவம் உன்னை கேவலப்படுத்தும், உன்னை கொல்லும், உன் நிம்மதியை திருடும், உன்னை கர்த்தர் இன்னைக்கு உனக்கு எனக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அதை விட்டு வெளியே வா. உன்னை என்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவர். அசிங்கத்துல இருந்துகிட்டே ஆண்டவர் உன்னை பயன்படுத்தணும்னு நினைக்காத. அது ஆண்டவருடைய பார்வையில பிரிதியானது கிடையவே கிடையாது. ஆமேன்னு சொல்லுவீங்களா? நான் என் வாழ்க்கையில பாவத்தோட விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஜாலியா ஃபுட்பால் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தேன். என்னை கேவலப்படுத்திச்சு. நான் விட்டு புதைச்சிட்டு வந்த பாவம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை தூக்கி எடுத்து நிலை நிற்க செய்தது. இன்னைக்கு சொல்றேன், நீங்க எதை சாதாரணமா பிடித்து வைத்திருக்கிறீங்களோ இன்னைக்கே விழுந்துட மாட்டீங்க. ஒரு நாள் சத்ரு நியமிச்சு வச்சிருக்கிறான். அதே 1 ராஜாக்கள் 11:5-6-7 மேல வாசிங்கன்னா தெரியும். சாலமோன் வயது சென்ற போது அந்த ஸ்திரீகள் தங்களுடைய தேவர்களை பின்பற்றும்படி சாலமோன் ராஜாவினுடைய இருதயத்தை கர்த்தர் சொன்ன எச்சரிக்கையின் வார்த்தையின்படியே வழுவி போக பண்ணினார்கள். இன்னைக்கு தெரியாது கண்ணம்மா, என் அம்மா, என் பிள்ளைங்களா, வாலிப தங்கச்சிகளா, நான் சொல்றேன் தம்பி, இன்னைக்கு தெரியாது ராஜா. இன்னைக்கு நீ பாவத்தை தண்ணியை போல பருகலாம், நல்லா இருக்கும். ஆனா ஒரு நாள் வரும், உன்னை ஆண்டவரை விட்டு மொத்தமா வெளியே பிரிச்சு எடுத்துட்டு போய், அன்னைக்கு நீ எவ்வளவு அபய குரல் கொடுத்து கூட்டாலும் ஆண்டவர் உனக்கு வந்து எட்டாத தூரத்துல நீ இருக்கிறத பார்ப்ப. கொடுமையான நாட்கள். நான் அதை அனுபவிச்சிருக்கேன். என் கண்ணுக்கு முன்னாடி நான் சாவை பார்த்திருக்கிறேன். தற்கொலைக்கு எத்தனையோ முறை முயன்று இருக்கிறேன். பாவத்தோட விளையாடாத. பாவம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், திரளா இருக்கும். 700 மனைவிகள் 300 மறுமனையாட்டிகள் போல எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த காலத்துல உனக்கு பாவம் இருக்கும். டேட்டிங் ஆப்ஸ் இருக்கும், சேட்டிங் ஆப்ஸ் இருக்கும், இன்னும் சுத்தி பல காரியங்கள் இருக்கும். உன் கையில கஞ்சா, போதை, ஐஸ், கூல்லிப்பு, எல்லாம் மாத்திரை, மருந்து எல்லாம் இருக்கும். விபச்சாரம் உனக்கு ஈஸியா கிடைக்கும். இது எல்லாம் உன்னை சுத்தி இருந்தாலும் நீ ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தம் எழுதப்பட்ட வார்த்தைக்கு நேரம் அவங்க இருதயத்தை திருப்புவாயானால், எவ்வளவு பாவம் பெருகினாலும் லோத் குடும்பத்தையும் காத்த தெய்வம் உன்னையும் இந்த நாட்கள்ல சோதோம் போல பாவம் நிறைந்திருக்கிற பூமியிலிருந்து காக்க வல்லவர். அல்லேலூயா. நீ கர்த்தரை ஆண்டிக்கொள். இவர் பிடிச்சி வச்சதுதான் பின்பகுதியில நீங்க வாசிச்சா தெரியும். ஒவ்வொன்னுக்கும் மேடை கட்டி தூபம் காட்டி கடைசியில சாலமோன் ராஜா விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்து மரித்து போனார். அம்மா, சின்ன பாவத்தை விடாதீங்க ஐயா. ஐயா, ஒரு சின்ன பழக்கம்ட்டு அதை விட்டு வைக்காதீங்க ஐயா. இன்னைக்கே அதை சங்கரிக்க தேவ சமூகத்துக்கு வாங்க. ஆமேன்னு சொல்லுவீங்களா? உன்னுடைய சின்ன கோபம் நீ விட்டு வைக்காத. சின்ன கண்களின் நிச்சய விட்டு வைக்காத தம்பி. சின்ன மாம்சத்தின் நிச்சய விட்டு வைக்காத. உன் ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட வார்த்தை பேசுறான், கெட்ட வழியில போறானா, அவன் கூட இருக்காத. அவனை விட்டு தியாகமாய் விளங்கி வா. இன்னைக்கு நீ செல்போன்ல நான் 1/2 மணி நேரம் தானே கேம் விளையாடுறேன்னு, ஒரு நாள் அந்த செல்போன் உன் ஜீவனையே பறிக்கிறதுக்கு ஏதுவா. எப்படி ப்ளூ வேல்னு ஒரு கேம் வந்து கொள்ளையா பிள்ளைகளை கொன்னுச்சோ, அது போல உன் ஜீவனையும் பறிக்கும் என்பதை மறந்துடாத. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன்.
கிங் சாலமன் clave unto them. ஐயா அப்படித்தானே ஐயா இருந்தது. clave என்ற வார்த்தைக்கு present tense என்னன்னா cleave. எழுதுற பழக்கம் இருந்தா பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க. cleave, CLEAVE. cleave என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மட்டும் சொல்லி செய்தியை நான் முடிக்க விரும்புறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இவைகளை விட்டு புறப்பட்டு வரணும். ஏன்னா கர்த்தர் நம்மளை மீட்டு இருக்கிறாரு. மறுபடியும் உங்களையும் என்னையும் சிக்க வைக்கிறதுக்கு சாத்தான் தந்திரமா வருவான். சிக்கி கொள்ளாதீங்க. இந்த கிளீவ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வெளியே வாங்க. ஆமீன் சொல்லுவீங்களா? சிம்பிளா ஐயா இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கிளீவ் என்ற வார்த்தைக்கு பதம், அதாவது பாஸ்ட் டென்ஸ் தான் கிளேவ். கிளேவ்னா என்னன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா கம் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித். எழுதுற பழக்கத்தை வைத்துக்கிருந்தீங்கன்னா எழுதி கொள்ளுங்க. எது கூட யாரு கூட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கீங்க? நான் தீர்க்கதரிசி இல்லை, ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தி தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இன்னைக்கு எது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஹேபிட்டு, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு, என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது, இதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஒரு கலாச்சாரம் வந்து போச்சு, ஃபுட்டியா. என்னடி ஃபுட்டின்றதுக்கு பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? கிளட்டன், பெருந்தீனிக்காரன். பெருந்தீனி, எண்ணெய விரும்புறவன், சோத்த விரும்புறவன் என்ன ஆவான்? தரித்திரனாவான்னு வசனம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லுவீங்களா? அம்மா என்ன கவனிங்கம்மா. இன்னைக்கு அந்த 13 வயதை எட்ட போகிற பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற ஒரு பெரிய சாத்தான் ராட்சதன் பெருந்தீனி. ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரலையா வீட்டுக்கு? நூடுல்ஸ் வாங்கிட்டு வரலையா? சீப்பா உங்ககிட்ட பேச மாட்டேன், பொல்லாத ஆவி. சோத்துக்கு அப்பங்கிட்ட பேச மாட்டேன், அம்மா கிட்ட பேச மாட்டேன்னா உனக்குள்ள குடிக்கொண்டிருக்கிறது பெருந்தீனியின் ஆவி. ஆமேன்னு சொல்லுவீங்களா? நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஐயா என்ன கவனிக்கிறீங்களா? தம்பிமாரன் கவனிக்கிறீங்களா? நீ எதை இன்னைக்கு கிளீவா இருக்க, இன்னைக்கு எது கூட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கிற, அதனுடைய பின்வார்த்தை சொல்லுது ஸ்டிக் டுகெதர் அண்ட் ரெசிஸ்ட் செப்பரேஷன். என்னையும் இதையும் என்ன பண்ணவே முடியாது. சத்தமா சொல்லுங்க. என்னையும் என் பிள்ளையும் செல்போனையும், அது செல்போனை கொடுத்துட்டு சோத்தை ஊட்டினாதான் அந்த புள்ள சோறு தின்னுனா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்க பிள்ளைய செல்போனுக்கு பின்னாடி இருக்கிற மீடியான்ற அரக்கம் கூட நீங்க கிளேவ் பண்ணி ஒட்டி வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இருக்கீங்களா? கல்யாணம் ஆன பிறகு நமக்கு எதுக்கு சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஷிப்பு? ஐயா மை டியர் பிரதர், ஐயா கல்யாணம் ஆன பிறகு நமக்கு என்ன ஐயா நட்பு? உங்க இளவயதின் மனைவிய உங்களுடைய உடன்படிக்கையின் தோழியா கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உங்க கணவனை உங்களுடைய பிராண சிநேகிதனா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதை விட்டுப்புட்டு இன்னும் நிறைய பேர் மருமக்கள்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்பம் வீட்டோட கிளீவ் ஆகியிருக்கிறாங்க. யார் வீட்டோட? நான் எங்க அப்பா வீட்டுல இருந்தப்போ எப்படி இருந்தேன் தெரியுமா? போய் உங்க அப்பா வீட்டிலே உக்காந்துரு. அதுலயும் கொடுமை என்னன்னா, பேரம்பேத்தி எடுத்த பிறகும் அப்பா வீட்டு புராணம் பேசுற ஆளு இன்னும் நிறைய இருக்கு. நாடி எங்க அம்மா கை பக்குவத்துக்கு வருமா? போகும் ஐயா, உங்க அம்மா படுத்திருக்க கல்லறையிலே பக்கத்துல குழிய நோடி போயிச்சு, பக்கத்துல படுத்துங்க. தெளிவா கர்த்தர் சொல்றாரு, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு. சொல்லிட்டீங்கல்ல, இன்னையோட உங்க அம்மாவை பிடிச்சி அடிச்சு துரத்தி முதியோர் இல்லத்துல துரத்துறேன் காலிது. அதை சொல்லல. கொஞ்சம் அம்மா முந்தானையை பிடிச்சி சுத்துறதை நிறுத்திட்டு கொஞ்சம் மனைவிக்குரிய காரியங்களை என்னன்னு கவனிக்க ஆரம்பிங்க. எப்பா நான் சொல்றது கல்யாணம் ஆனவங்களுக்கு. அப்பதான் என் பொண்டாட்டி எவனும் தடுக்க முடியாது, இன்னைக்கே உன்னை டாரா கீச்சிருவார் ஆண்டவர். ஆமா, உன் ஆளுக்கு இருக்கிற பாய் பெஸ்டி அத்தனை பேரும் உனக்கு இன்னைக்கு நைட்டு போன் அடிப்பான். நெஞ்ச பிடிச்சிங்கன்னா ஐயோ ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரை எடுத்துக்கொள்ள, நீ எலியா சொன்னது போல நெஞ்ச பிடிக்காத, ஆண்டவர் காலப்புடி. ஆமேன் தானே? ஒரு நாள் வெளியே ரகசியம் வரும், அன்னைக்கு சாவறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உன் சொயம் செத்துரட்டும். அம்மா தெளிவா சொல்றேன். ஆமா தெளிவா ஆண்டவர் சொல்ல, குமாரத்தியே இதை கேள், நீ உன் தகப்பன் வீட்டை மறந்துரு, அப்பொழுது ராஜா உன் அழகில். இன்னைக்கு யாரு வீட்டுல நினைச்சின்னு இருக்கிறீங்க? ஏக்கா நைனா வீட்டை மறந்துட்டீங்களா இல்லையா? ஆமா, மறந்துட்டீங்கன்னா ஒரேடியா தண்ணி தெளிச்சு எங்க அப்பா அம்மா எல்லாம் செத்து போட்டாங்கன்னு சொல்ல வரல.
அந்த வீட்டு பழக்க வழக்கம், அந்த வீட்டு தூக்கம், அந்த வீட்டு தின்பண்ட முறை, அந்த வீட்டு குழம்பு, சட்டினி, குருமா இதெல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் இந்த வீட்டுல உங்க வீட்டுக்காருக்கு என்ன வைக்கணுமோ அதை கொஞ்சம் வைங்க. ஆமேன். வரமாட்டுதே. பிராக்டிக்கலா பேசுறேன், வாலிப பிள்ளைகள் சொல்றேன். இன்னைக்கு நீ எது கூட ஒட்டிக்கிட்டு இருக்க? எதை உன்னால விட முடியல? What you are resisting from separation, பிரிஞ்சு வர்றதுல இருந்து இன்னைக்கு நீ எதை விட முடியாம இருக்கிற? உங்க பிள்ளைகளால எதை விட முடியலையோ அதுதான் உங்க பிள்ளைகளை வீழ்த்துகிறதற்கு சாத்தான் வைத்திருக்கிற மகா பெரிய கண்ணி என்பதை மறந்து விடாதீங்க. பெரியவர்களுக்கு சொல்றேன், கிரிக்கெட்டை மட்டும், வேர்ல்டு கப் மட்டும் பாத்துக்கிறேன், என்ன விட்டுறீ. ஐபிஎல்ல சிஎஸ்கே மேட்ச் மட்டும் கொஞ்சம் பாத்துடுறாங்க, என்ன விட்டுருங்க, அப்படியே போயிடுங்க, அப்படியே போயிடுங்க. நான் தான் இந்த முறை சொன்னேன், நீ அமைதியா உட்கார்ந்து இருந்தாலே, கிறிஸ்தவ அமைதியா உட்கார்ந்து இருந்தாலே சிஎஸ்கே கப் அடிச்சிருக்கும். ஆமா, கிறிஸ்தவ உலகத்துல அதுவும் பாஸ்டர்ஸுங்க, ஐயா இந்த சோத்திரம் இந்த கூத்து இருக்குது ஐயா, சிஎஸ்கேக்கு விசில போடி எங்க தலை தோனிக்கா. அப்படின்னா ஆண்டவர் யாரு? ஆண்டவர் என்ன? நான் உனக்கு தலையா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னா இவருக்கு தலை தோனியா? எப்பா ஓட்ட விழுந்த தோனி ஆயிட போற. நீ உக்காந்து சிஎஸ்கே மேட்சை பார்க்காம நீ அந்த நேரத்துல ஜபம் பண்ணி ஆத்துமாக்களுக்கு அழுதிருந்தாலே நீ எதிர்பார்க்கிற நல்ல முடிவு அங்கேயாவது ஒரு விதத்துல வந்து சிஎஸ்கே கப் அடிச்சு. நிறைய நேரத்தில் நாசமா போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம தான். நீ அமைதியா கர்த்தருடைய பாதத்தை புடி, உன் வாழ்க்கை மாறும். தம்பி, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இன்னைக்கு உன் முன்னாடி வைக்கிறேன். இன்னைக்கு நீ எதை விட்டு பிரிஞ்சு வர முடியல, எதை கூட ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு நீ விரும்புற மகளே? மேக்கப் கிட்டையும் உன்னையும் பிரிக்க முடியலையா? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிதான் உன்னை வீழ்த்த போகுது. உன் அழகுதான் உன்னை அவுட் ஆக்க போகுது. ஆமேன். என்ன ஆமேன் வரமாட்டுது? ஆமா, உன்னுடைய நல்லா வாயில வருது, வேணாம் அதை பேசக்கூடாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமா, நல்லா செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி அடிச்சுன்னு வர்றோமே, அந்த சுண்ணாம்பு மூஞ்சினால்தான் நம்மளுக்கு வினைய வரப்போகுது. கவனிக்கிறீங்களா தம்பி? இன்னைக்கு எதை உன்னால விட முடியல, எதை உன்னால பிரிஞ்சு வர முடியல? ஃப்ரெண்ட்ஷிப்பா, உலக சிநேகமா? 1 யோவான் 2வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவனிடத்துல உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. You do not know God. சிம்பிளா ஒண்ணு சொல்லி முடிக்கவா? 4 ஆவியை காட்டி கொடுத்தல்ல, 5வதா ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கிறான். அதே 1 ராஜாக்கள் 11:14 இருந்து வாசிச்சு முடிக்கலாம். 1 ராஜாக்கள் 11:14 இருந்து வாசிங்களேன். மைக்ல வாசிக்கிறீங்களா? பேஜ் நம்பர் சொல்லிட்டு மைக்ல. எனக்கு எதுக்கு மைக்? என் தொண்டைய மைக்குலாம் சட்டம் பேசக்கூடாது. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். கவனிங்களேன், ஏதோமின் ஸ்திரீயை நேசிச்சாரா இல்லையா? நான் முடிக்கிறேன். சாலமோன் ராஜா 1வது வசனத்தை தேடுங்க. இருக்குதா ஐயா? 1ஆம் வசனத்தை எப்பா டிஸ்பிளே அப்பா தம்பி. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை சிநேகித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும். நிறுத்துங்கம்மா. ஏதோமியர், ஆமா தானே? இப்போ 14 வாசிங்க. எல்லாம் ஒரே டிசைனா பேய் பிசாசாவே வராது. எதை நம்ம நேசிச்சு விரும்பி அரமனை கட்டி, கோட்டை கட்டி, காதல் கோட்டை கட்டி உள்ள உட்கார வச்சிருக்கிறியோ, உனக்கு என்ன நடக்கும்னு ஆண்டவர் ப்ராஃபட்டிக்கலா சொல்றாரு. அம்மா, யார ஆண்டவர் உள்ள சேர்க்காதனாங்களா உங்களுக்கு கோட்டை கட்டி வச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, நடக்க போகுதுன்னு எச்சரிக்கிறாரு. வாசிங்கக்கா, 14 வாசிங்க. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். புரியலக்கா? ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். சிநேகிதனையா? விரோதி. ஏதோம் பொண்ணை லவ் பண்ணாருல்ல, அங்கிருந்தா யாரு வரான்? தம்பி, நீ யார் மேல உசுர வச்சின்னு சுத்தின்னு இருக்கிறியோ அவன் அண்ணன் அருவாளோட உனக்கு விரோதியா எழும்பி வருவான், வாயிலே வெட்டுவான், வாய் பொழந்துன்னு போயிடும். ஏதோமிய பொண்ணைய லவ் பண்ற நீ? அண்ணா, அதனால தானே சர்ச்சுக்கு வர இஸ்திரியை நான் லவ் பண்றேன். அவங்க அப்பா உன்னை படிக்க போட்டு இஸ்திரி பண்ணி விட்டுருவாப்புல. கர்த்தர் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நியமிக்காத அத்தனை பேருமே ஸ்டேஞ்ச் உமன், ஸ்டேஞ்ச் மேன் தான், அந்நியர்கள் தான். ஆமேன்னு சொல்லுவியா? அவன் சபைக்கே வர்றவனால இருந்தாலும் சரி, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணைய கர்த்தர் நியமிக்கலன்னா, தங்கச்சி தம்பி, அவனை நீ என்ன வேணாலும் லவ் பண்ணு, எந்த ஆண்டவர் உனக்கு சொப்பனை வேணாலும் கொடுத்துருக்கட்டும், ஆண்டவர் சொல்றாரு அவன் அந்நியன் தான். நீ யாரை லவ் பண்ற, உசுர வச்சிருக்கிறன்னு மாளிகை கட்டுறியோ
அந்த கூட்டத்துல இருந்து தான் உன் ராஜ்யத்தையே அழிக்கிறதுக்கு ஒரு எதிரி எழும்புவான். இன்னைக்கு நீ எதெல்லாம் நேசிச்சு உலகத்து காரியத்தை போறிய தம்பி தங்கச்சி அம்மா ஐயா, ஓப்பனா சொல்றேன், அதுதான் ஐயா நமக்கு விரோதியா நிற்கும். சபைக்குள்ள ஒரு சிலர் சொல்ற சத்தம் கேக்குது, நான் இவங்கள தான் விழுந்து நேசிச்சு கவனிச்சேன் சபையில, நான் இந்த ஃபேமிலியை தான் ரொம்ப பட்சமா என் பக்கத்துல வச்சிருந்தேன், இந்த பிரதர் தான் எனக்கு ரொம்ப பெல்லோஷிப்பு, ஆனா அந்த பிரதர் தான் வச்சாரு பெருசா. ஆமாவா இல்லையா? அந்த அக்கா தானே கொஞ்சம் உன் செயினை கூட அம்மா கொஞ்சம் இப்படி வச்சுட்டு எடுக்கிறேன்னாங்க, வச்சு 4 வருஷம் ஆகுது. செயினுக்கு யார் இப்ப வட்டி கட்டிக்கின்னு இருக்கிறது? என்ன அமைதியா இருக்கிறீங்க? ரைட்டு தானேக்கா? கொஞ்சம் உன் நகையை கூட இப்படி வச்சு அப்படி எடுக்கிறேன்னாங்க, வச்சதா தான் இருக்குது, இன்னும் வெளியே வந்த பாடு இல்லை. கர்த்தர் வேணான்னு சொன்ன எந்த ஒரு காரியத்தை நீங்க தேடி பிடிக்கிறீங்களோ, எந்த ஒரு இடத்துல நீங்க சம்பந்தம் வைத்து கொண்டு நெருக்கமா இருக்கிறீங்களோ, அந்த ஒரு கூட்டத்துல இருந்து எப்படிப்பட்ட சத்துரு வருவான்னு காட்டுறேன். ஏதோம்ல இருந்து ஒரு எதிரி எழும்புறான். எழும்பி என்ன பண்றான்னு பாருங்க, வேகமா வாசிச்சு முடிக்கலாம். இவன் ஏதோமில் இருந்த ராஜகுலமானவன். தாவீது ஏதோமில் இருக்கும்போது படைத்தலைவனாகிய யோவாப் ஏதோமில் உள்ள ஆண் மக்களை எல்லாம் சங்கரித்து வெட்டுண்டர்களை அடக்கம் பண்ண போனான். அவர்களை எல்லாம் சங்கரிக்கும் அளவும் தானும் இஸ்ரவேல் அனைத்தும் அங்கே 6 மாதம் இருக்கும் போது, ஏன்னா இவனுங்கெல்லாம் விட்டு வைக்காத அழிச்சிடுன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா தலைவர் போய் அவங்க கூட தான் சம்பந்தம் வச்சுக்கின்னு சந்ததியை பெருக வைக்கிறார். ஆதாதும் அவனோடு கூட அவன் தகப்பனுடைய ஊழியக்காரரில் சில ஏதோமியரும் எகிப்துக்கு போயிட்டாங்களா? மாமனார் ஊருக்கு போயிட்டாங்களா? கவனிங்க, நல்லா கவனிங்க. பேரலா என்ன நடக்குதுன்னு நான் சொல்லி முடிக்கிறேன், கவனமா கவனிங்க, விட்டுறாதீங்க. எகிப்துக்கு ஓட்டிட்டாரா ஆதாது, ஏதோமியனாகி ஆதாது. இப்ப எகிப்தின் பார்வோன் என்ன பண்றாரு பாருங்க, வாசிங்க. ஆதாத் அப்போது ஒரு சிறு பிள்ளையா இருந்தான், சின்ன பையன்தான். ஆனா எழும்பி வந்து உனக்கு எனக்கு வப்பாம்பாரு வேட்டு. அவர்கள் மீதியானில் இருந்து எழுந்து பாரானுக்கு சென்று பாரானிலே சில மனுஷரை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு பார்வோன் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்திற்கு போனாரா? அவன் இவனுக்கு ஒரு வீடு கொடுத்து, எப்படி சார் மேடம், சாலமோன் எகிப்துல போயிட்டு சம்பந்தம் பண்ணப்ப அவர் கிடைச்சது பொண்ணு மட்டும்தான். ஆனா எப்ப ஆண்டவர் எகிப்திய ஸ்திரீ கூட ஐக்கிய வைக்காதன்னு சொன்னப்ப இவர் ஐக்கிய வைக்கிறதுக்கு முற்பட்டாரோ, முன்கூட்டியே காரியங்கள் என்ன நடக்குதுன்னா, ஆதாத்துங்கிற மீதியானியனா ஏதோமியனுக்கு எகிப்துல இருக்கிற பார்வோன் ராஜா தங்கறதுக்கு வீட்டையும் கொடுத்து, வாசிங்கா, ஆகாரத்தை திட்டம் பண்ணி சோத்தையும் காலம்பூரா ரேஷனையும் போட்டு நிலத்தையும் கொடுத்தான். என்னத்தை கொடுத்தாரு? லேண்டையும் கொடுத்தாரு. ஆதாதுக்கு பார்வோனின் கண்களில் மிகுந்த தயை கிடைத்தபடியினால், மாப்பிளைக்கு மட்டும் தயவு கிடைக்கல, மாப்பிளைக்கு நம்ம லாங்குவேஜ்ல சொல்றேன், ஆப்பு வைக்க போறவனுக்கும் தயவு கிடைக்கும். நான் சொல்ல வர்றது எத்தனை பேருக்கு புரியுதோ அந்த செவிகள் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எதுக்கிட்ட போய் ரிலேஷன்ஷிப் எதை என்னால விட்டு வர முடியாதுன்றீங்களோ, அதே ஆளுதான் வேற ஒரு காரியத்துக்கு அடைக்கலம் கொடுத்து உங்களை என்னையும் அழிக்கிறதுக்காக சோறு போட்டு உன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கான்றதை மறந்துடாதீங்க. ஆமென். அக்கா வாசிங்கா, வேகமா வாசிச்சு முடியுங்கக்கா. ஆதாதுக்கு பார்வோன் கண்களில் மிகுந்த தயை கிடைத்தபடியினால் அவன் ராஜஸ்திரியாகிய தாப்பேனேஸ் என்னும் தன் மனைவியின் சகோதரியை அவனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான். தாப்பேனேஸின் சகோதரியாகி இவள் அவனுக்கு கேனோபாத் என்னும் ஒரு குமாரனை பெற்றாள். அவனை தாப்பேனேஸ் பார்வோனின் வீட்டிலே வளர்த்தாள். எங்க வளர்த்தா? எத்தனை பேருக்கு இது புரிஞ்சு? கர்த்தர் வேணாம் விலகி வான்னு சொன்ன எகிப்து கிட்டையும் ஏதோம் கிட்டையும் இவர் விரும்பி நேசிச்சு உறவு வச்சுக்கிட்டு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், என்ன விட்டு கொடுக்க முடியாதுன்றப்ப பார்ட்னர்ஷிப் போடுது. எதற்காகனா உங்களையும் என்னையும் அழிப்பதற்காக. இப்பயும் சொல்லி முடிக்கிறேன், பாவத்தோட விளையாடாதீங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு உங்களையும் என்னையும் விரட்டி வேட்டையாடும். ஒரு ஆமீனும் வராதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த எச்சரிப்பின் சத்தம் யாருக்கும் பிடிக்காது. இன்னைக்கு எந்த பாவத்தோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, எதோட ஒட்டி கொண்டு இருக்கிறீங்களோ அதை விட்டுட்டு வாங்க. எகிப்தின் பார்வோனின் குமாரத்தி, கவனிங்க, இந்த ஆதாத்த சோறு போட்டு வளர்க்குற ஒரு வீட்டுல இடம் கொடுத்து வளர்க்குற இடமா இருந்தது. இவருக்கு பொண்ணை கொடுத்தவரு அவருக்கு யாரை கொடுத்தாரு? மச்சினிச்சிய. கரெக்டா சொன்னீங்க. யாரது அண்ணா? நம்ம மத்தியில் ஒரு வேத பண்டிதர் இருக்க. பொண்ணை சாலமோனுக்கு கொடுப்பேன்,
மச்சி நிச்சய ஆதாத்து கொடுப்பேன். இந்த ஆதாத்து எழும்பி வந்துதான் சாலமோன் சந்ததியே ஒண்ணுமில்லாம ஆக்க போறோம். இன்னைக்கு நீங்களா வந்துட்டீங்கன்னா, நானா வந்துட்டேன்னா தப்பிச்சோம். பிள்ளைங்க கையில இருந்து போனை பிடிங்கிடுங்க. டிவி கண்ட்ரோல் இல்லையா, தயவா பாருங்க. இன்னும் மானிட்டர் தேவைப்படுது. சபையில தூக்கி வந்து போடுங்க. சபையில இறக்குங்க. வந்து தலைவரே தேவை தானே. என்ன சிரிக்கிற, செவுத்துல சாஞ்சிக்கினே, நீ தானே மீடியால இருக்க. பின்னாடி என்ன ஒரு ஐயா செய்தி கேட்டு தானே இருக்கிறீங்க. மானிட்டர் தேவைதானே நமக்கு. நிறைய மானிட்டர் பிரதிஷ்டை பண்ணுவாங்க இதுக்கப்புறம். சரியா, ரெடியா இருங்க. ஆமா, அல்லேலூயா. என்ன அல்லேலூயா அம்மிங்கிடுச்சு. ஆமா, மேக்கப்பு கிட்டு, இன்னும் செட்டு, என்னென்னலாம் இருக்கோ. ஆண்டவர் வேணான்னு சொன்ன அந்நிய காரியம், கர்த்தர் அனுமதிக்காத அத்தனையும் தூக்கின்னு வந்து போடுங்க. கர்த்தர் உங்களை விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்னைக்கும் மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எதை லவ் பண்ண போறீங்க? ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு சிந்தையோடும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? நீங்க என்னைக்கு ஆண்டவர் அன்பு கூறலையோ, உங்களால என்னால மற்றவங்களை அன்பு கூற முடியாது. வாலிப தம்பி, உன் சிருஷ்டிக்கிற நினை, உன் ஆண்டவரை லவ் பண்ணு தங்கச்சி. மற்றது எல்லாம் உனக்கு துச்சமா போயிடும். வேற எவ்வளவு பெரிய நயங்காட்டுதலா இருந்தாலும் நீ அசர மாட்ட. எத்தனை பேர் விட்டு கொடுப்பீங்க? உங்களை இன்னைக்கு அபிஷேகிச்சிருக்காருல்ல ஆண்டவர், ஆரம்பத்திலே எச்சரிச்சிருக்காருல்ல. என்ன கவனிக்க, உங்களை மீட்டுக்கிட்டார். தம்பி என்ன கவனிக்கண்ணா, உன்னை மீட்டுக்கிட்டார். திரும்பி அதுல போவாது. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட விதத்தை நினைவு கூறு. பிள்ளைங்கள்லாம் நேரம் விளையாடாதீங்க. பிள்ளைங்க விளையாடக்கூடாது. அம்மா, இன்னைக்கு நீங்க கேட்டு என்ன காரியத்தை கேட்கறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. ஆமீன். வரமாட்டுது. ஐயா, நீங்க இன்னைக்கு என்ன ஆண்டவருக்காக கேட்கறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. உங்க நுகத்தை முடிச்சிட்டாரு, கட்டா அறுத்துட்டாரு, இருதயத்தை கிளீன் பண்ணி தம்முடைய வார்த்தையை வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் உண்மையான ஒரு அர்ப்பணிப்போட, ஏதோ வந்த ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஃபயர்லாம் இல்ல, நீங்களும் ஆண்டவரும் உங்களை நான் காட்டி கொடுத்துட்டேன். நீங்க எது கூட ஒட்டுறீங்க, எதை உங்களை விட்டு பிரிக்க முடியலன்றதை கவனிங்க. அதுதான் உங்களுடைய தெய்வம். அதுதான் உங்களை அழிக்குதோ ஆக்குதோன்றது இருக்கு. கர்த்தரை என்னையும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? நிர்வாணமோ, பட்டயமோ, பசியோ, மோசமோ, நாசமோ, பஞ்சமோ, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது. தம்பி தங்கச்சி, இனிமேல் நீ நிறைய குற்றச்சாட்டுகள், பொய் குற்றச்சாட்டுகளை சந்திப்ப. தைரியமா நில்லு. யோசேப்பின் தேவன் உன்னை உயர்த்துவார். ஜெயிலுக்குள்ள தற்காலிகமா தள்ளுவாங்க. உன் வஸ்திரத்தை பிடிங்கிட்டு உன்னை அவமானப்படுத்துவாங்க. உன்னை நிர்வாணப்படுத்திட்ட, பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பாங்க. அவங்க எல்லா தலைக்கு மேல உன் தலை உயர்ந்திருக்கு. அங்க குடும்பத்துல போனா அப்பா கொடுத்த பல வர்ண வஸ்திரத்தை பிடிங்கிட்டான். இங்க எகிப்துக்கு வந்தா போத்திபாரனுடைய மனைவி அடிமை வஸ்திரத்தை பிடிங்கிட்டான். ஆனா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு கர்த்தரை நேசிச்சு கொண்டே இருந்தார், லவ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ராஜ வஸ்திரத்தை கொடுத்து சிங்காசனத்துல உட்கார வச்சு எந்த கொம்பனும் அதை தொட முடியல. இன்னைக்கு நீ ஆண்டவரை லவ் பண்றது மட்டும் போக்கஸ் பண்ணு தம்பி தங்கச்சி. சாத்தானுடைய தந்திரம், வஞ்சகம் இதெல்லாம் டிசைனா கொண்டு வருவான். ஒரு சில காரியங்கள் பின்னாடி பிசாசு இருக்கும். ஒரு சில காரியங்கள் பின்னாடி மனுஷர்களை வச்சு அடிமைத்தனப்படுத்த யுத்தம் பண்ண ஏறெடுப்பான். விட்டுறா அம்மா, விட்டுறாதீங்க ஐயா, விட்டுறாதீங்க. விட்டு கொடுப்பீங்களா?